ஹாய் வணக்கம். இன்றைக்கி பஃப் ஸ்லீவ் கட் பண்ணுறத பார்க்கலாம். ஹைட் வந்து 8 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சும் மேலே 1/2 இன்ச்சும் தைக்கிறதுக்காண்டி 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். 9 இன்ச்சு எடுத்துகிட்டு கை சுற்றலை வந்து 6.5 இன்ச்சு, தையலுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஆம்கோல் ரவுண்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பேக் பீஸோட ஃபுல் அளவையும் எடுத்துக்கணும். 1 by 1 எடுத்துகிட்டு அந்த வர்ற அளவுலேருந்து 1 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணணும். 11 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 10 இன்ச்சு. அந்த 10 இன்ச்சு அகலத்தை அப்படியே வச்சு 10 இன்ச்சை குறிச்சிட்டு அந்த 10 இன்ச்சுலேருந்து 1.5 இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணினா அது தையலுக்கான அளவு. கேப் ஹைட் வந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ரெடி அளவையும் கோடு போட்டுக்கலாம். தையலுக்கான 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கோடு போட்டுக்கலாம். நம்ம எப்போயும் நார்மல் ஸ்லீவ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். மேலே வந்து பஃப் ஸ்லீவ் வந்து ஹை பஃப் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காண்டி 3 இன்ச்சு 3 இன்ச்சு உயரம் 3 இன்ச்சு அகலம் எடுத்துகிட்டு இங்கே 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த இது கரெக்டாக வந்து அந்த சென்டரில் மார்க், அந்த 4 இன்ச்சில் வந்து பஃப் அப்படியே அந்த வளைவு கரெக்டாக வரும். நம்ம நார்மல் ஸ்லீவ் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த 3 இன்ச்சில் வந்து அகலத்துலேயும் உயரத்துலேயும் அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வளைச்சி கொண்டு போனோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ 3.5 இன்ச்சு எடுத்தாலும் எத்தனை இன்ச்சு எடுக்கிறோமோ அதிலேருந்து பாதி எடுத்து அதில் மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவு கொண்டு போனோன்னா அந்த ஹை பஃப் ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியான முறையில் பஃப் ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ்லேருந்து ஹைட் மட்டும் 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு அந்த 3 இன்ச்சில் பாதி 1.5 இன்ச்சு கணக்கு மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம்.